என்னடி சமையல்லாம் ஆச்சா? எக்கா எக்கா அங்க பாத்தியலா? எங்கிட்ட சொல்லிட்டு கிடக்குற? அதான்க்கா நம்ம மாலக்கா இருக்காவல்ல, மாலக்கா புருஷன் அங்க பாத்தியலா? அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய்கிட்டே வரவ. அந்த புதுசா ஒரு பொம்பளை குடி வந்திருக்காவல்ல, அந்த வீட்டுக்கு தான் அடிக்கடி வந்துட்டு போறாவ மாலக்கா புருஷன். என்னன்னே தெரியல. நீங்க ஏதாவது நோட் பண்ணியலா இல்லையா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாதே. பத்தியா, நான் இங்கனக்குள்ளே இருந்திருக்கிறேன், ஒன்னும் தெரியாம இருந்திருக்கிறேன். பத்தியா, எனக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. உனக்கு தான் ஊர் உலகத்துல இருக்கிற எம்பிட்ட விஷயம்னால இம்மி அளவு ஒரு விஷயம் கடுகு அளவு இருந்தா கூட அதெல்லாம் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் மாட்டுதோ தெரியல. இவ்வளவு நாள் நான் இங்க இருந்திருக்கிறேன், வாசல திண்ணியே கதின்னு தான் கிடக்கிறேன். ஒரு விஷயம் என் கண்ணுக்கு சிக்க மாட்டுக்கு. பத்தியா, அந்த புதுசா ஒரு பொம்பளை வந்திருக்கான்னு சொன்னதே நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். அங்க வீட்டுல ஆள் வந்திருக்கா அவனு கூட எனக்கு தெரியல. பத்தியா, என்னக்கா இப்படி இருக்கியே? இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கேங்க, ஒரு உலகத்துல பொழைக்க முடியாது. 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், 4 வீட்டுல என்ன நடக்குன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டாதுன்னு நம்ம வீட்டை நம்ம நல்லபடியா பாத்துக்க முடியும். நீ சொல்றதும் சரிதான். நான் அப்பாவியாவே இருந்துட்டேன், சூதுவா தெரியாமலே இருந்துட்டேன். என்ன செஞ்சு தொலைய? எல்லாம் அப்படி வளர்த்துட்டாவே எங்க வீட்டுல. என்னைய மட்டும் என்ன அப்படியே வளர்த்தாவ? அதெல்லாம் நம்மளே தெரிஞ்சுக்கிறது தான், நம்மளே கத்துக்கிறது தான். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க புருஷனும் உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாரு பாத்துக்கங்க. அப்படி எல்லாம் கிடையாது. என் வீட்டுக்காரு இந்த மாதிரிலாம் கிடையாது. என் வீட்டுக்காரு வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு என்னையவே சுத்தி சுத்திலாம் வருவாரு. என் வீட்டுக்காரு இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. மாலாக்கா புருஷனும் அப்படித்தான் இருந்தாவ. இப்ப பாத்தியெல்லாம் மாலாக்காவை நல்லா நம்ப வச்சுட்டு முட்டாளாக்கிட்டு மாலாக்கா தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு இந்த பொம்பளை கூட சுத்திக்கிட்டு கிடக்காவ. ஊர் சுத்துறது ஒண்ணுதான் பாக்கி. அடிக்கடி வீட்டுக்கு வராரு, ஒரு கட்டப்பை ஒன்று கொண்டுட்டு வராரு. எனக்கு என்னமோ மாலாக்கா வீட்டில் வாங்கி வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு கிடக்காருன்னு நினைக்கேன். நம்ம இப்படிலாம் தப்பாவும் பேசக்கூடாது, தப்பாவும் நினைக்க கூடாதுல்ல. மாலக்கா புருஷன் நல்லவர் தானே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சூதுவா தெரியாத மனுஷன் தானே அந்த ஆளை போய் இப்படி இல்ல. சச்ச, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை நீ சொல்றதுல. நீ ஏதோ சொல்ற, பார்க்கலாம், போக போக தெரியத்தானே போதும் நமக்கு. எக்கா அப்படி எல்லாம் ஊர் உலகத்தை நம்பாதியே. ஊர் உலகமே சரி கிடையாது, எல்லாம் கெட்டு போய் கட்டு சாக்கடையா கிடக்குது. என் புருஷன் 10 நிமிஷம் காணல 10 தடவை நான் போன் அடிச்சு வீட்டுக்கு வர வச்சிருவேன் தெரியுமா? அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியல. உன் புருஷனும் நல்லவர் தான். நீதான் தேவையில்லாம சந்தேகப்பட்டு வீட்டுல இருக்க தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு கிடக்கிற மாதிரி மனசுலயே குப்பையா அழுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கன்னு நினைக்கேன். என்னக்கா இப்படி சொல்லுதியே? என்னையவே பார்த்து இப்படி எல்லாம் பேசுறிய? நான் சும்மா சொன்னேன், நீ உடனே கோச்சிக்கிட்டு போயிடாத தாயி. நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னேன், நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத. உன் புருஷன் நல்லவர் தான், நீ தேவையில்லாம சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ மாலாக்கா புருஷனுக்கு இது தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும்னு நினைக்கேன். இந்த பொம்பளை ஒருவேளை அக்கா தங்கச்சியை கூட இருக்கலாம்ல, நம்ம எப்படி தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு கிடப்பானே. நீங்க ரொம்ப அப்ராணியா இருக்கியக்கா, இப்படி எல்லாம் இருக்காதியே. அப்படி சொல்ற நீனே? ஆமாக்கா ஆமா, இப்படிலாம் யாராவது யோசிப்பாவளா? அக்கா தங்கச்சி யார் இப்படி மீட் பண்ணிக்கிட்டு கிடப்பாவே? இப்படி தனியாக போய் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கிட்டு கிடப்பாவே? அக்காவோ தங்கச்சியாக இருந்தேன்னா நேரடியாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஒரு வார்த்தை இல்லைன்னா மாலாவே வந்து கொடுக்க வேண்டியதானே அக்கா தங்கச்சிக்கு என்ன இருந்தா? உன் புருஷனுக்கு தான் ஒரு தங்கச்சிக்காரி இருக்கல்ல, அந்த தங்கச்சிக்காரிக்கு நீ ஏதாவது ஒரு பொருள் உன் வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்துருப்பியா, இல்லை கொடுக்கதான் விட்டுருப்பியா? உன் புருஷன் சம்பாதிக்கிறது மொத்தத்தை நீ தானே சுருட்டி கிடக்க. அது வேற இது வேறக்கா. அவ ஒரு சூனியம் முடிச்ச கழுதை. அவளுக்கெல்லாம் எவ்வளவு கொடுப்பானா? அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் கொட்டி கொடுத்தாலும் அவளுக்கெல்லாம் குறையவே குறையாது. எவ்வளவு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்னமோ அக்கா தங்கச்சியா இருக்கும் போதுதான் தோணுது, நீ தான் தேவையில்லாம அந்த வீட்டுல ஒரு பூகம்பத்தை விளைவிக்க போறேன்னு நினைக்கேன். ஏக்கா அப்படி எல்லாம் கிடையாதுக்கா, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நான் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுட்டு தான் மாலாக்கா கிட்ட போய் சொல்லுவேன். அது வரைக்கும் சொல்லல மாட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதியே. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் சமைக்கணும், நான் போறேன், பரவு வாரேன், சரியா? ஆமாக்கா ஆமாம், அவர் எப்போ வராருன்னு நான் வேற வேவு பார்க்கணும். அங்கிட்டு போய் நானும் உட்காந்துருக்கிறேன் காத்தாட. நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு வாங்க, பேசலை என்ன நடந்துச்சு நான் அவனை சொல்கிறேன். அவ வீட்டில் ஏதாவது இருக்கா, நடமாட்டேன் வேற ஏதாவது தெரியுதான்னு அவனை நோட்டம் விட்டுட்டு வரேன். அப்படியே எனக்கு என்னமோ அதெல்லாம் சரியா படல. நீ எதுக்கும் பார்த்து சூதானமா இரு. பேசாம மாலாக்கா புருஷங்கன்னா வெட்டிக்கிட்டி போட்ட போறாரு. ஒன்னியே ஏதோ சந்தேகப்பட்டு பெரிய கேஸ் ஆயிர போது பாத்துக்க. என்னக்கா சொல்றியே? என்னையவா வெட்டுவார் அவரு? வெட்டுற கையை ஒட்டச்சிட மாட்டேன். ஒட்டச்சி எனக்கு பாக்ஸிங்லாம் தெரியும், அது தெரியும் இது தெரியும் பாத்துக்கங்க. எதுக்கும் சூதானமா இரு, நான் போற வாரேன். இந்த அக்கா மனசுலயும் ஒரு குழப்பம் இருக்கும். தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைக்காவோ. இவ்வளோ ஒரு அப்ராணி மனுஷியை நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை அப்ராணி மாதிரி நடிக்காவளோ? நம்மக்கிட்டே நடிச்சாலும் நடிக்கும் இந்த அக்கா.
இந்த ஊர் உலகமே இப்படித்தான், ஒரே நடிப்பு பிராணி. நம்ம மட்டும்தான் உண்மையை பேசுகிறோம், மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டுறோம். ஆனால் நம்ம கொட்டுறதை பார்த்தா குப்பையை கொட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு கிடக்காவே. நம்மளை தான் எல்லாரும் ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசா வச்சை. உண்மையை பேசுனா ஊர் உலகத்தில் ஒரு மதிப்பு இருக்கா நமக்கு? இனிமேல் உண்மையவே பேசக்கூடாது. நம்ம போய் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்ப்போம். என்ன அடிக்கடி வீட்டு பக்கம் எட்டி பார்க்குறியே? எல்லாம் சும்மா தான். வீட்டில் நிம்மதியே இல்லை. என் பொண்டாட்டி என் உயிரை எடுத்துக்கிட்டே கிடக்கிறா. அவள் ஒரு பெரிய ராட்சசி பார்த்துக்க. அவகிட்டேருந்து மண்ணை தூவிட்டு ஒரு அழகான பட்டு புடவை ஒன்று வாங்கினேனாக்கும். அதைத்தான் உனக்கு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். பட்டு புடவையா? எங்க எங்க எங்க? இந்த கட்டப்பையில தான் இருக்கு, நீயே பிரிச்சு பாரு. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலரு. இந்த கலர்ல இந்த பார்டர்ல ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த கலர்ல எங்கிட்ட புடவையே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உன் பீரோல பார்த்தேன். இந்த கலர்ல புடவையே இல்லை. இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வேற சொன்னியா, அதான் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி ஒரே கருப்பு, அவளுக்கு இந்த கலர்ல செட் ஆகாது பார்த்துக்க. அதனாலத்தே வாங்கலான்னு ரொம்ப நாள் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்க. காசே கையில் நிற்கல. இன்னைக்கு தான் கொஞ்சம் காசு தேர்ந்துச்சு. சரி வாங்கி கொடுத்துருவோம். நீயும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டில்ல, அதை வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப அழகா இருக்கு. எம்பிட்டு விலை? அது ஒன்றும் விலை ரொம்ப கூடலாம் இல்லை, வெறும் 10,000 தான். அம்புட்டு ஜாஸ்திக்கு ஒரு கிராம்ல கம்மலோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிடலாமே. அம்புட்டு விலை கொடுத்தா எடுத்தியே இந்த புடவையே. நானும் அப்படித்தான் நினச்சேன். உனக்கு போய் 1 கிராமில் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குறதா, அதில் உனக்கு செட் ஆகாது. உனக்கு நான் ஒரு 10 பவுனில் ஒரு தங்கத்தில் ஒரு சங்கிலி எடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வருஷத்தில் போகட்டும். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 5 பவுன் இருக்குது, அதையும் ஆட்டையை போட்டு மிச்சம் மீதி எங்கேயாவது தேத்தி உனக்கு ஒரு 10 பவுனில் ஒரு சங்கிலி வாங்கி போட்டுட்டேன். நெசமாத்தான் சொல்றீங்களா? உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்கி போட்டுருவேன். 1 வருஷம் முடிகிறதுக்குள்ள உனக்கு பிறந்தநாள் வரும்ல, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் நான். ஆமா, நான் கேட்கவே மறந்துட்டேன். நீங்க வரும்போது யாராவது உங்களை பார்த்தாவளா? ஏன் கேட்குற டார்லிங்? அது ஒண்ணுமில்ல, இந்த தெரு உங்களுக்கு பழக்கப்பட்ட தெரு. உங்க பொண்டாட்டி வேற அடிக்கடி வந்துட்டு போற தெரு. 4 பேருக்கு உங்களை நல்லாவே தெரியும். இந்த தெருவில் நீங்க நடமாடுறத பாத்தீங்கன்னா, அதுவும் என் வீட்டுக்கு வந்துட்டு போறத பாத்தீங்கன்னா, யாராவது ஏதாவது உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்துருவாவில்ல, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் யாரும் பார்க்கல, பார்த்தாவனா பார்த்துட்டு போறாவ. அதுக்காண்டி நம்ம பயந்து வாழ முடியுமா? நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் பார்த்துக்க. உங்களுக்கு பயமே இல்லையா? நாளை பின்ன உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா உங்க பொண்டாட்டி உங்களை விளக்கு மாத்தாலும் அடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அடிப்பாத்தேன். அதுக்கு என்ன பண்றது? வீதியேன்னு என் கூட வாழ்ந்துதான் தீர்வா, வேற வழி இல்லை அவளுக்கு. போலீஸ் கீலிஸ்ன்னு போயிட்டாவன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் போக மாட்டேன். அதுக்குள்ளே எப்படியாவது கையில் காலில் விழுந்து சமாளிச்சிருவேனாக்கும். அவனுக்கு எங்கேயாவது வெளியூரில் ஒரு வீட்டை பார்த்து வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து போகிறேன். அப்படின்றியே? அப்படித்தானே ஊருக்குள்ள நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தெரியுதானுங்க. இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது? நீனே ஒரு குழந்தை மாதிரி, உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் நான் மாமா சொல்லி கொடுக்குறேன், சரியா? நீ ஒன்று கற்றுக்கோ. தேவையில்லாமல் நீ வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் வராது. உனக்கு காய்கறி வேணுனாலும் சரி, உனக்கு சின்னதாக ஒரு துரும்பு வேணுனாலும் சரி, எனக்கு ஒரு ஃபோன் அடி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உனக்கு போட்டுற, சரியா? நீ வீட்டு வாசப்படியை விட்டு உன்னுடைய கால் எடுத்து வச்ச கூட என் மனசில் பக்கு பக்குங்கும் பார்த்துக்க. சரிங்க. சரி, எனக்கு மணி ஆயிடுச்சு. மாலா என் மூதேவி பொண்டாட்டி இனி தேடிக்கிட்டே கிடப்பா. நான் போகட்டுமா? சரி சரி, போயிட்டு வாங்க. மறுபடியும் எப்ப வருவீங்க? ஃபோன் பண்றேன் டார்லிங், நைட்டு. சரி சரி, இந்த பையன் இங்கேயே வச்சுட்டு போறேன். பார்த்து போயிட்டு வாங்க. இந்த மனுஷன் ஒருத்தனே போதும், நம்ம வாழ்க்கை முழுக்க சொகுசாவே வாழ்ந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.